வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊர் பஞ்சாயத்து ஊர் கோவில்ல வந்துட்டு நகைகளை கொண்டாந்து ஈஸ்வரி கொடுக்கறாங்க. அப்பதான் சிவனாண்டி தடுத்து, இத பார்த்தா போலி நகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் என்ன டிவி இல்லாம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நான் எதுக்கு போலி நகைகளை கொண்டாந்து கொடுக்கணும்? நான் கொடுத்தது உண்மையான நகைகள். அது இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். நீ தேவையில்லாம இதுல இடையில வர. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, எனக்கு இந்த நகைய பார்த்தா போலி நகை மாதிரிதான் தெரியுது. இங்க பாருங்க ஊர் தலைவரே, ஊர் மக்களாகிய எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நகைய செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லது. இதை கேட்டதும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இங்க பாரு சிவனாண்டி, நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக ஈஸ்வரி அம்மா மேல நாங்க சந்தேகப்பட முடியாது. அவங்க எதுக்காக போலி நகைகளை கொண்டாந்து கொடுக்கணும்? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் அவங்க கிடையாது. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றோம், செக் பண்ண சொல்றோம், ஆனா செக் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ உங்க அம்மா மேல உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் போலி நகையை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சரி உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இது போலி நகை இல்ல அப்படின்னு, அப்புறம் என்ன ஆசிரிய வர வச்சு அதை செக் பண்ணி அது உண்மையான நகை அப்படிங்கறத என்கிட்ட நிரூபி. அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டுருக்கான், நான் அதை கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும். நீங்க நகை உண்மையா பொய்யா அப்படிங்கறத பார்க்க வர 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 சொல்லுங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா, எங்க எல்லாருக்கும் உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக எல்லாம் உங்க மேல சந்தேகம் முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என் மேல நம்பிக்கை வச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனா இவன் என் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கான், அத நான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிதான் ஆகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அவரை வர சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, சரிங்க ஈஸ்வரி அம்மா, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க வர சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களுக்கு கால் பண்றாங்க. அவரு நேரா இங்கேருந்து வந்துட்டு எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அந்த நகைய போய் பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நகைய நான் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருந்து மாத்துனதே கிடையாது. இந்த நகை போலி நகைய இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அது என் வீட்டுல இருந்துச்சு. நீங்க செக் பண்ணி சொல்லுங்க, இவனுக்கு என் மேல சந்தேகம். இந்த உண்மையான நகைகளை நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு அவன மாதிரியே நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதை பாக்குறாரு. பார்த்துட்டு உரசி பார்க்க அது போலியான நகை. அப்போ அவரு ஈஸ்வரிய பார்த்து, அம்மா இது எல்லாமே போலியான நகைமா. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அப்படி போடு, அப்ப இந்த போலியான நகைகளை கொண்டாந்து இங்க கிட்ட கொடுத்து இங்க எல்லாருமே ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஈஸ்வரி? இப்படிதான் நீ சொத்து சேர்த்தியா? எப்படி உங்க அம்மா வந்துட்டு நகைகளை திருடி உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி நகையை திருடி உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம காண்டு. இங்க பாரு, எங்க அம்மா இதுல தேவையில்லாம இழுக்காதடா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நடந்ததுதான் நாங்க சொல்றோம். அன்னைக்கு உங்க அம்மா மேல அவ்வளவு பெரிய பழி விழுந்துச்சு. அப்ப அது எல்லாமே உண்மை அப்படின்னு நீ நிரூபிச்சிட்ட பத்தியா? ஈஸ்வரிக்கு சரியான கோபம். எங்க அம்மாவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். அப்போ அங்க கூட்டம் கூடுற இடத்துலதான் நம்ம பரமேஸ்வரி கிராஸ் ஆகுறாங்க. அவங்க அங்க நடக்கிறத பார்த்துட்டு, என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஈஸ்வரி அம்மா ரொம்ப பெரிய பணக்காரமா, அந்த அம்மா நகைய எடுத்துட்டதா அநியாயமா சொல்றாங்க. பாவம் அந்த அம்மா மேல எந்தவித தப்பும் இல்ல, ஏன் இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்கன்னு தெரியல. தேவையில்லாம இந்த சிவனாண்டி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதுல ஈஸ்வரியோட அம்மா மேல பக்கத்தூர்ல அவ்வளவு பெரிய திருட்டு பலி போட்டாங்க. அந்த ஊரே வேணாம் அப்படின்னு அந்த அம்மா இங்க வந்து இருக்காங்க. இப்போ அவன் தேவையில்லாம வந்துட்டு பழைய விஷயங்களை எல்லாம் கிண்டி அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு ஈஸ்வரி அம்மா. இது கேட்டதும் பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அது கிட்டத்தட்ட நடந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது கேட்டதும் நம்ம பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சரி அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க,
இங்க பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த ஈஸ்வரியோட அம்மா பேரு சிவகாமி. அவங்க மேல அந்த ஊர்ல உள்ளவங்க திருட்டு பள்ளி போட்டுட்டாங்க. இதனால அந்த அம்மா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரம் அவங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணணுமா, அவங்க நகை எடுத்துட்டாங்க அப்படின்னு பழி போட்டுட்டாங்க. அப்போ ஈஸ்வரி அம்மா சரியான கோவத்துல நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் இவனுக்கு தேவை இல்லாம அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வரானுங்க. இதை கேட்டதும் சிவகாமிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது அவரு பரமேஸ்வரிக்கு அதிர்ச்சியா இருக்கு. இது அவரு சொன்ன குடும்பமாச்சே அப்படின்னு பரமேஸ்வரி நேரா அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அங்க வந்துட்டு சிவனாண்டி பேசுறாரு, ஏ ஈஸ்வரி, உங்க அம்மா வந்துட்டு ஒரு திருடி, அதே மாதிரிதானே நீயும் இருக்க அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி பார்த்துட்டு சிவகாமி ஒண்ணு திருடி கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப முத்து, அந்த சிவனாண்டி எல்லாருமே பரமேஸ்வரிய பார்த்துட்டு இந்த பொம்பளை யாரு அப்படின்னு பாக்குறாங்க. ஈஸ்வரி அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஊர் தலைவர் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க யாரு அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, உங்க யாருக்குமே என்ன தெரியாது, ஆனா இந்த ஈஸ்வரி அம்மாவை எனக்கு தெரியும் அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, நீங்க யாருமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரியாது, ஆனா நான் உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சுல்ல, உங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இது. அதோட அந்த பரமேஸ்வரி சேதுபதி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ யாரு அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் பேரு சண்முகம். அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. சண்முகம் வந்துட்டு ஒரு பேப்பர்ஸை என்கிட்ட கொடுத்தாரு. அதுல உங்க அம்மா எப்படி இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான். அந்த ஆதாரம் இப்ப என் கையில இருக்கு. அத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பரமேஸ்வரி ஐயா அம்மா மேலையும் சேதுபதி ஐயா மேலையும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட அந்த பேப்பர்ஸ கொடுக்குறாங்க. அத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. இது என்ன இது அப்படின்னு. அப்போ அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த பொம்பளை யாரு, நமக்கே தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த சுலபமா வந்து சொல்றாளே, இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்த என் புருஷன் தான் சொல்லிட்டு போனாரு. எப்படியாவது உங்ககிட்ட இந்த உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது மாதிரி அவரு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காரு. அதனாலதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கடைசி நேரத்துல இதோ நிக்கிறானே இந்த முத்து, அவனால அவர் இறந்துட்டாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா முத்துவை பார்த்து, டேய், அப்போ எங்க அம்மாவை உன்னோட கேவலமான புத்தியால எங்க அம்மாவை காலி பண்ணிட்டீல அப்படின்னு சொல்ல. இது கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா வசமா சிக்கிட்டீங்களே சித்தப்பா, இனிமே இந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே சித்தப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்துறா. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஆசைதான், ஆனா கண்டிப்பா நான் குறுக்க வந்தேன் அப்படின்னா ஈஸ்வரி என்னையும் கண்டிப்பா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவா. நீங்க போங்க சித்தப்பா, உங்களை ஜாமீன்ல கொண்டுட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஈஸ்வரி செம்ம கோவத்துல நேரா முத்துவ வந்து பலார்னு ஓங்கி அரவிடுறாங்க. எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீயா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அந்த சேதுபதி ஐயா மேலையும் பரமேஸ்வரி அம்மா மேலையும் எந்த தப்புமே இல்லை. அவங்க எந்த தப்புமே பண்ணாம 30 வருஷமா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இப்பயே போய் நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டது ஈஸ்வரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி இருக்கோம், திட்டி இருக்கோம், பேசியிருக்கோம், ஆனா நம்ம மேல எந்த அளவுக்கும் அவங்க கோவப்பட்டதே கிடையாது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே சோகமா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.